எல்லாம் போட்டெல்லாம் ஃபுல்லாக சேஃப்டியாக எல்லோரும் மேலே கட்டி வச்சுட்டாங்க, தண்ணியில் அடிச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டேங்க அப்பா, இங்கே பாருங்கள் மெயின் ஃபால்ஸுக்கு போகிற வழியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இடம் பொருள் லேவல், இந்த இடம் வந்து எனக்கு அத்துப்படி தான். ஸோ டோன்ட் வரி, ஐ எம் சேஃப். நம்ம ஃபஸ்ட்டு vlog போட்டதுலேருந்து இப்போ வரையும் பாருங்கள் நல்லாவே வாட்டராக ஹெவியாகவே தான் போயிட்டு இருக்கு. ஹலோ கைஸ், நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆக போகுது. நேற்று வந்துட்டு 1.5 lakh வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸு கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நேற்றுலேருந்து இப்போ காலையில் வரையும் ஒரே நைட்டில் ஒரு அதாவது 1 lakh கனஅடி வாட்டர் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ எவ்வளோ ப்ரோ போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா 70,000 வாட்டர் போயிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் என்ன நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன்னா, அதான் நான் முன்னாடி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்லோரும் ஃபோன் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த ஃபுல் vlog எடுத்து உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமா இல்லை முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ நான் லைவாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். மெயின் ஃபால்ஸும் சரி, அந்த நடைபாதையும் சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சினி ஃபால்ஸ் ஆண்ட போயிட்டு அங்கே எப்படி ஃபுல்லாக கவராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். சினி ஃபால்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி கவராக இருந்தது, உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். பட் திரும்பவும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். அடடா, செம்மையாக போயிட்டு இருக்குது பாருங்கள், பயங்கரமான வாட்டர். ஆக்சுவலி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு எல்லாமே டோட்டலாக. நம்ம ஃபஸ்ட்டு vlog போட்டதுலேருந்து இப்போ வரையும் பாருங்கள் ஃபுல்லாகவே வாட்டராக ஹெவியாகவே தான் போயிட்டு இருக்கு. அதாவது வாட்டர் வந்து குறையுது ஏறுது, ஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்கு. எப்போ தான்ப்பா சுச்சுவேஷன் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் எப்போ வந்து மழை பெய்யுறதோ அந்த கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகுதோ, ஸோ அப்போ தான் இந்த வாட்டர் லெவல் குறையும். திரும்பவும் பழையபடி இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு நாம் ரெடி ஆகிடலாம். அதுக்கப்புறம் தான் நீங்களும் விசிட் பண்ணுவீங்க, அப்புறம் என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் எங்களுக்கும் தொழில் அமைஞ்ச மாதிரி ஆகிடும். பாருங்க எப்படி அலை வருது. இப்போ இங்கே தண்ணியெல்லாம் இப்போ அலையடிச்சிட்டு போகுது பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தண்ணி வந்து இங்கே வரையும் அலை வந்துச்சு. பட் இப்போது பாருங்கள் திரும்ப ஒரு 2 ஹவருக்குள்ளே பாருங்கள் தண்ணி எங்கே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ குறைஞ்சிட்டே தான் வருது. இப்போ நான் கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன். 2 ஹவருக்குள்ளே ஒரு எவ்வளோ 2000 இந்த 2000 வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்கணும். பாருங்கள் எங்கே போயிடுச்சு. இப்போ நம்ம ஃபாகி ஃபால்ஸுக்கு போகலாம். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஃபாகி ஃபால்ஸ். சும்மா ஸ்மோக் அண்டு ஃபாகாக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே. எப்பயுமே இந்த இடம் வந்து சிக்னேச்சர் ஷாட் தான். வரிசையாக ஃபால்ஸ் போட்டோம் ஹேங்கிங் பிரிட்ஜ் வரையும். சாரல் அப்படியே சில்லுன்னு இருப்பாரு. காய்ஸ், அந்த மரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன vlogல வந்துட்டு அந்த மரத்துக்கு மேலே ஒரு கட்டை மாட்டிகிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்ல. ஸோ அது வாங்க நான் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கட்டை வந்து அந்த மரத்தில் மாட்டிகிட்டு இருக்கும், அது வரையும் தண்ணி போகும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் அதுக்கு மேலே அதாவது 1.5 lakh வாட்டர் போகும்போது அந்த கட்டையை அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ வந்துட்டு திரும்பவும் வந்து 1 lakh குறைஞ்சிட்டு இப்போ 70,000 தான் இருக்குது. இப்போ பாருங்கள் மரமே சுத்தமாகிடுச்சு, மேலே இருக்கிற கட்டையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. செம்ம. ஹேங்கிங் பிரிட்ஜ் பக்கம் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நாம் பெரிய ஸ்மோக் உள்ள ஃபால்ஸை பார்த்துடலாம். அப்படியே ஸ்மோக்கு கொட்டி அந்த ராக்ஸில் ஏறுது பாருங்கள். நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இதுதாங்க செம்மையாக இருக்கும்.
பக்காவாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அப்படியே தண்ணி அப்படியே மேலேருந்து கொட்டி ஸ்மோக் அப்படியே அள்ளுது பாருங்க. வாவ். நான் இப்போ உங்கள் ஃபால்ஸு காட்டிகிட்டு இருந்தேன்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்டை பார்த்தேன், உயிரோடயே இருக்கு பாருங்க. பிடிக்கலாம். இதில் வந்து கொடுக்கு இல்லை, கொடுக்கு இருக்குது, பட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த எப்பயுமே வந்துட்டு நம்ம ஒரு நண்டை பிடிக்கும் போது இந்த கொடுக்கோ இல்லை இப்படியோ அந்த மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது, கடிச்சிடும் டக்குன்னு. இதுக்கு இந்த மண்டை கொடுக்கும்னா இந்த இடத்துல கை வச்சு கொஞ்சம் நவுத்தி இதுக்கு மேலே கை வச்சுக்கணும். இதுக்கு மேலே கை வச்சு அப்படியே பின்னாடி அழகாக டெக்னிக்கலாக பிடிக்கணும். அதாவது கொடுக்கு நம்ம வந்து கையை வந்து கடிக்காத மாதிரி நம்ம இப்படி பிடிக்கணும் நண்டை. அப்போ தான் கரெக்டாக இருக்கு. பார்த்தீங்களா? சரி, ஓகே, பாவம், நாம் இதை விட்டுருவோம். பயங்கரமாக இருக்கு. இந்த ராக்ஸ்லேயே விட்டுருவோம். ராக்ஸ்லேயே திரும்பவும் அதே இடத்துல படுத்துக்குச்சு. பாய். இப்போ நான் நண்டை கீழே விட்டுட்டு நான் மேலே வந்துட்டேன். நான் முன்னாடியே ஹேங்கிங் பிரிட்ஜ் நெருங்கிட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ ஆல்மோஸ்ட்டு 10 மீட்டர் தான். அங்கே நம்ம போயிடுவோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு ஃபால்ஸ் என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் எடுக்கிறது எல்லாமே லைவ் ஸ்டேட்டஸ் தான், சரிங்களா? இதை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஆடுங்களாம் மேய்து. என்ன மேய்து பாருங்கள். இப்போ நான் இந்த தீவில் நான் நடந்து வந்துட்டு இல்லைங்களா, சினி ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே இப்படி சைடில் இந்த இடத்துலலாம் வந்துட்டு யாருக்கும் டூரிஸ்ட்டுக்கெலாம் அலோடு கிடையாது. ஏன்னா இந்த ஆல்ரெடி பேன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. ஸோ எப்பயுமே இந்த இடத்துல நடந்து வரும்போது இங்கெல்லாம் எந்த வாட்டரும் இருக்காது. இப்போ அந்த ஆல்ரெடி 1.5 லேக் வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அப்போது வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஹெவியாக, அதாவது முந்தா நேற்று ஹெவியாக வந்ததுனால இந்த தீவுலேயே வந்து தண்ணி என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு. அதாவது நயகரா ஃபால்ஸு, சினி ஃபால்ஸு எல்லா ஃபால்ஸையும் மூழ்கடிச்சு இந்த தீவுலேயே வந்து தண்ணி என்ட்ரன்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த தண்ணிலாம் பாருங்கள் அங்கங்கே மிதந்துட்டு இருக்குது பாருங்க. எல்லா இடத்துலையும் தண்ணியே. இப்போ வந்து அந்த தண்ணி வந்து 1 லேக் வந்து குறைஞ்சதுனால இது ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. இந்த தீவில் எந்த வாட்டரும் இப்போ எவ்வளோ இல்லை, எதுவும் இல்லை. ஓகே, இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜ் உள்ளே போகலாம். எப்பயுமே இந்த இடத்துல வந்துட்டு நான் இன்னொன்று சொல்கிறேன், கர்நாடகா பார்டருக்கு போகிறதா இருந்தால் எப்பயுமே வந்து லோக்கல் வந்து இந்த இடத்துல தான் கிராஸ் பண்ணுவாங்க, இந்த ஹேங்கிங் பிரிட்ஜிலேருந்து. இதே வந்துட்டு இந்த மாதேஸ்வரம் மலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களும் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த வழியாக வரலாம். பட் டூரிஸ்ட்டுக்கு இந்த இடத்துல அலோடு இல்லை, லோக்கல் பீப்புள் வேணால் அலோடு. இப்போ பாருங்கள், இப்போ என் முன்னாடி வராங்க பார்த்தீங்களா, இவங்களாம் லோக்கல் பீப்புள் தான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லோக்கல் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த இதில் வந்து அலோடு. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் என்ட்ராகி இந்த வெளியில் வருது. ஒரு வழியாக ஹேங்கிங் பிரிட்ஜ் உள்ளே வந்துட்டோம். டூரிஸ்ட்டு வந்து எல்லாம் இருக்கும்போது இங்கெல்லாம் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க ஜோடியாக ஃபேமிலியாக. இப்போ யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஓகே, மெயின் ஃபால்ஸ் பாருங்கள். அடேங்கப்பா, இன்ன வரையுமே வாட்டர் வந்து டவுனே ஆகலை மெயின் ஃபால்ஸில். இந்த மெயின் ஃபால்ஸில் வாட்டர் வந்து அதிகமாக வந்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டேமேஜ் தான். திரும்ப அவங்க ஃபஸ்ட்லேருந்து ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். ஏன்னா உள்ள கட்டை, துணி, அது இதுன்னு நிறைய குப்பைங்க வந்து உள்ளே மாட்டிகிட்டு இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கே இது ஒரு 10 நாள் ஆகிடும். அலோவ் பண்ணாலும் க்ளீன் பண்ணுறதுக்கே இது ஒரு 10 நாள் ஆகிடும். சரி வாங்க உள்ளே போய் நாம் பார்ப்போம்.
அங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக இந்த கல் ஓரமே எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வேறு தொழிலே இல்லை இவங்களுக்கு, இதுதான். ஏன்னா டூரிஸ்ட் வந்தால் தான் இவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு. சரி, டூரிஸ்ட் வரலன்னா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி வலையை எடுத்துகிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. இதுவும் ஒரு ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக. குரங்குங்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் விளையாடிட்டு இருக்கு. குட்டி ஏதோ பண்ணிவிடுன்னு சொல்லி கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆகிடுச்சு. கைஸ், எல்லா குரங்கும் இங்கே தான் இருக்குது. கேமரா வச்சோடனே எல்லாம் ஓடிட்டு போகிறாங்க. குட்டி குரங்குலாம் அழகாக இருக்குது பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எந்த கூட்டம் இல்லாதனால இது அப்படியே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டு இந்த ரிவரை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இந்த 2 குரங்கு. நல்ல வேலை கேமரா எடுத்துகிட்டு போகும்போது கடிக்கல. அது இங்கே ஒரு குட்டி குரங்கு பாருங்க, எஸ்கேப் போகுது போடு. ஓகே, அடே அம்மா கைஸ், பார்த்தீங்கள எவ்வளோ குப்பை மாட்டிகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து 1.5 லேக் வாட்டர் வந்துச்சுல்ல, அதில் அடிச்சுட்டு வந்தது தான் இது எல்லாமே. அந்த மெயின் ஃபால்ஸு போகிற வழி பாருங்கள், எல்லாமே குப்பையாக அடிச்சுட்டு வந்திருக்கு. ஃபுல்லாக கட்டை, குச்சி, சாரீஸு, கிளாத்ஸு, அது இதுன்னு எல்லாமே இருக்குது. நம்ம உள்ளே போகும்போது தான் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மெயின் ஃபால்ஸ் என்ட்ரி போட்டுருவோம். பயங்கரமாக இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இங்கேயும் பயங்கரமான குப்பை. நான் சொல்லலை சாரீஸாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஃபுல்லாக சாரீஸே தான், அதில் மாட்டிருக்கு. ஓகே, உள்ளே போவோம். ஃபுல்லாக டைல்ஸ்லாம் பாருங்கள், இந்த டைல்ஸு ஸ்க்ராப் மாதிரி எல்லாமே உள்ள. நான் தான் சொன்னேன்ல, இதை க்ளீன் பண்ணுறதுக்கே 10 days எடுத்துருவாங்க. ஓ, நம்ம குப்பை தொட்டி எடுத்து வச்சுருவோம், அப்படி வச்சுருவோம். காய்ஸ், மெயின் ஃபால்ஸில் என்ட்ரன்ஸ் ஆகிட்டேன். அன்னைக்கு காட்டின மாதிரியே தான். பயங்கரமாக போட்டதில்ல, செம்மையாக இருக்கு. அங்கே பாருங்க, அந்தாட்டியும் மென்ஸ் எல்லாம் குளிப்பாங்க, அதுக்கு நடுவில் ஷீல்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஷீல்டெல்லாம் உடஞ்சி போச்சு பாருங்க. கர்ன்னு கேட்குது, வாட்டர் சவுண்டாக கேட்குது. ஓகே, நாம் அந்த மெயின் ஃபால்ஸுக்கு வர ரூட்லலாம் ஃபுல்லாக குப்பைங்களாம் மாட்டிருக்கு. அங்கே ஒரு அட்வென்ச்சர் நம்ம பார்ப்போன்னு நான் முன்னாடி சொன்னேன்ல. இப்போ நம்ம கிளம்புவோம். இங்கே இருந்தால் சும்மா வாட்டர் சவுண்டாக கேட்குது. இந்த ஃபீமேல் ஃபால்ஸில் பாருங்கள், தண்ணி உள்ளே பூந்து அப்படியே வெளியில் வருது பாருங்க. பயங்கரமாக இருக்குல்ல, ஏதோ டேம்லேருந்து திறந்து விட்ட மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம போகலாம். எவ்வளோ நேரம் தான் இந்த ஃபால்ஸே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஆல்மோஸ்ட் நான் ஆஃப்டர்நூன்லேருந்து நான் சாப்பிட வேலை ரொம்ப பசிக்குது. வீட்டுக்கு போய் தான்
இந்த ஏற்கனவே ஒரு வலை வீசிட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு ஜிலேபி ஃபிஷ் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ரீயாகவே. அதை போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதான். அப்போ தான் என் பசி ஆறும் இன்றைக்கி. இப்போ மீனுக்கு போனவங்களாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அவரோட வலையில் பாருங்கள் எல்லாமே மீன் வச்சுருக்காரு. இதை கொஞ்சம் காட்டுறீங்களா? கொஞ்சமாக பாருங்க, ஃபுல்லாக ஜிலேபி தான். ஓகே, தேங்க்ஸ். ஸோ நான் சொன்னேன்ல, எந்த ஒர்க்கும் கிடையாது. இப்படி தான் ஃபிஷ் பிடிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இவர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு மோகன். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்க வந்து ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவரும் அவரோட அண்ணனும் இருப்பார். அவர் பேர் ஜானி, இவர் பேர் மோகன். ஹாய் சொல்லிட்டு வியூவர்ஸுக்கு. ஹாய். ஓகே. இந்த குப்பெல்லாம் மாட்டிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்றாரு. ஏங்கப்பா, மலை மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி விடணும். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டால் எவ்வளோ நாள் எடுத்துக்கும் பாருங்கள். அடேங்கப்பா. இன்றைக்கி ஈவினிங்லேருந்து படிப்படியாக தண்ணி குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி சுச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியல. ஸோ நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் சொன்னல மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடேங்கப்பா, இங்கே பாருங்கள், மெயின் ஃபால்ஸுக்கு போகிற வழியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ அப்பா, உள்ள தண்ணியில் அப்படி தான் நடந்து ஓடணும். பாருங்கள் எவ்வளோ குப்பைன்னு சொல்லிட்டு. பாருங்க, ஓ இது பார்த்தீங்களா, இங்கேயும் பயங்கரமாக இருக்குது. இது நம்ம கடக்கணுமா? கடந்துருவோம். காலு வச்சாச்சு. அப்பா காய்ஸ், சும்மா மலை மாதிரி கூஞ்சி கிடக்கு பாருங்கள். இந்த ஜுராசிக் படத்தில் சொல்கிறாங்களே, ஒரு மலையே கூஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பாருங்கள், குப்பையாக இருக்குது. ஃபுல்லாக அந்த ஆற்றுல அடிச்சுட்டு வந்த கட்டைங்க தான் அதிகம் இங்கே. ஒரு ஆல்ரெடி ஒருத்தர் தூக்கி போடுறாரு. தூக்கி போடுங்க எல்லாத்தையும். பாருங்க, அப்படியே அப்பா அப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் குப்பையே தான், எல்லாம் கட்டை தான். மோஸ்ட்டாக அதிகமாக அந்த கட்டை, அந்த பில்லுங்க, அந்த மாதிரி. காய்ஸ், நாம் இதோட vlog முடிச்சுக்கலாம். போட் ஹவுஸ் போயிட்டு நம்ம vlog முடிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பயங்கரமாக இருக்கு. ஆல்ரெடி ஒகேனக்கலுக்கு வந்தவங்களாம் பாருங்கள், அந்த பக்கம் எல்லாம் நின்றுக்கிறாங்க. என்ன சோபா செட்டுலாம் அடிச்சுட்டு வந்துச்சு அடிக்குது ஆற்றுல. எப்படி பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எவன் தூக்கி போடுறது? இப்போ புரியுதுங்களா எதனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காய்ஸ், ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் காய்ஸ். நான் இப்போ போட் ஹவுஸ் வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துலையும் ஃபுல்லாக நேற்று பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராமில் கூட ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தேன், ஃபோட்டோ போட்டிருந்தேன் உங்களுக்கு பிக்சரு. அதில் ஃபுல்லாக எங்கெல்லாம் தண்ணி ஃபுல்லாக மிதந்துட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி எல்லாமே இங்கே வடிஞ்சிருச்சு. அந்த வடிஞ்சதுனால ஃபுல்லாக பாருங்கள், அந்த சின்ன சின்ன மணல் பாருங்கள் இங்கே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லாம் போட்டெல்லாம் ஃபுல்லாக சேஃப்டியாக பண்ணிட்டாங்க. எல்லோரும் மேலே கட்டி வச்சிட்டாங்க.
தண்ணியில் அடிச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த போட்டு ஃபுல்லாக தண்ணி இருந்தது, ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. அது ப்ரீவியஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. திரும்பவும் தண்ணி படிக்கட்டுக்கு போயிடுச்சு. நாளைக்கு எப்படி ஏறுமா இல்லை இறங்குமானான்னு தெரியல. சரி, ஓகே கைஸ், நான் vlog-ஐ முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் என்னான்ட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகேங்களா? பாய்.